அரை டவுசர் சட்டையை போட்டுக்கிட்டு குச்சியை வச்சு ராணுவ மரியாதை அணிவகுப்பு மரியாதை கொடுத்தவர்கள் இவர்கள். இப்ப திடீர்னு என்ன கச்சத்தீவை காணாமா? என் பங்காளி வடிவேல் சொல்லுவான்ல, இங்க இருந்த கிணற காணா ஐயா, கிணற காணாமாங்கிற மாதிரி கச்சத்தீவை காணாமா. எப்படி ஆடி ஓடுறான், இழுத்தா திராவிட முகம், அதை கிழிச்சு விட்டா ரொம்ப போராடி கிழிச்சா மதம் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம், ஐயோ அப்படின்னு மறுபடி கிழிச்சா நான் கள்ளர், நான் தேவர், நான் செட்டியார், நான் கோனார். இந்த உதயநிதி என் அன்பு தம்பி, அருமை இளவல், திராவிட இளஞ்சூரியன், சூரியன்ல இளஞ்சூரியன், சூரியன்ல சின்ன சூரியன், குட்டி சூரியன், அப்படி வயிற்றிலே வச்சு வளர்ப்பாங்க. கருணாநிதி ஐயா இருக்கார்ல, ஸ்டாலின் ரொம்ப நாள் கங்கார் மாதிரியே வளர்த்து வந்து 65 வயசுல தான் இளைஞரணியிலிருந்து வெளியில் வர்றாரு. இவரை 45 வயசு வரைக்கும் வளர்த்து அப்புறம் இளைஞரணியில் கொண்டாந்து சேர்க்குறாங்க. இப்போ ஸ்டாலின் வயிற்றுக்குள்ள ஒரு கங்காரு குட்டி, அதான் நம்ம தம்பி. அப்படியே வச்சு பட்டம் சூட்டி உட்கார வச்சிருவாங்க. அவங்க தாத்தா பெரிய நாடக ஆசிரியர், ஆனால் அதே நாடகத்தை 60 வருஷமா போட்டுக்கிட்டு தான். ரொம்ப பழசா இருக்கு, கொஞ்சம் மாற்றி போடுங்க, ஒரு வசனத்தையாவது மாற்றுங்க. ஆக அந்த வகையிலே இந்த நிலத்தில் வரவே கூடாது, பொது எதிரிடா நமக்கு. திராவிடன் பங்காளி, எப்ப வேணாலும் சண்டை போடலாம். இவன் பரம்பரை பகவன், பல 100 ஆண்டு கால பகைவன், இவனை உன்னோட விடக்கூடாது. அண்ணன் கமலஹாசன் நான் தான் மாற்று என்று குறுக்க ஓடினார். நான் போய் கேட்டபோது அது கொடுக்க முடியாது, ஒருத்தர் கொடுத்தாயிடுச்சு என்று சொன்னார்கள். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், இது தெரியாதா சீமானுக்கு என்று. சுட்டி செய்தியில் மோடி திடீரென்று கச்சத்தீவை பற்றி பேசுவது என்ன, காந்தி இறந்து விட்டாரா என்று கேட்பது போல் இருக்கிறது என்று. அம்மையார் கனிமொழி, தமிழுக்கும் தமிழருக்கும் யார் உண்மையிலே பாடுபடுகிறாரோ அவருக்கு வாக்கு செலுத்துங்கள். நான் ரொம்ப சாதாரண மகன் என்று அஞ்சி கவனமாக காலெடுத்து வைப்பேன். ஆனால் என்னையும் பார்த்து உலகம் பயந்தது. என்னை 2 முறை கனடாவில் அமெரிக்காவில் கைது செய்து திருப்பி அனுப்பினார்கள். ஃபாரின் ரிட்டர்ன் என்று சொல்வார்களே, உண்மையிலே ஃபாரின் ரிட்டர்ன் நான் தான். என்னுடைய கடவுச்சீட்டை முடக்கி வைத்து 10 ஆண்டுகளாக வைத்திருக்கிறார்கள். நான் எந்த நாட்டிற்கும் பயணிக்க முடியாது. இந்தியாவில் கூர்ந்து கவனித்து ஒவ்வொரு வார்த்தையும் ஒட்டு கேட்கப்படுகிற தலைவர்களில் நான் 50வது ஆள் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதெல்லாம் எனக்கு அச்சமில்லை. ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருக்கும் போதெல்லாம் நான் அச்சப்பட்டதில்லை. ஏனென்றால் என்னை உருவாக்கிய என் தலைவன் அச்சத்தை கைவிடு, இல்லை என்றால் லட்சியத்தை கைவிடு என்று கற்பித்தான். பயம் என்பது தமிழர் பரம்பரைக்கே கிடையாது. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. மானமும் வீரமும் அறமும் எங்கள் உயிர், அதில் எந்த பயமும் எங்களுக்கு கிடையாது. அந்த நிலையில் நின்றோம். எளிய பிள்ளைகள் நாங்கள், எந்த பின்புலம் இல்லை. என் அப்பா முதலமைச்சர், அவர் மகன் அவர் முதலமைச்சர், அவர் பேரன் அமைச்சர். அப்படி வந்தவர்கள் அல்ல. சாதி சொல்லி வந்தவர்கள் அல்ல, மதம் சொல்லி வந்தவர்கள் அல்ல. எந்த உத்து போய் செத்து போனது தமிழிலே. தமிழ்நாட்டு மக்களுக்கு மொழிப்பற்று, இனப்பற்று திட்டமிட்டு அழிக்கப்பட்டு, மதப்பற்று, சாதிப்பற்று திட்டமிட்டு ஊட்டப்பட்டிருந்தது. இந்த காலச்சூழலில் எங்கள் இனம் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்ட அந்த நிகழ்வின் போது எல்லோரும் எங்கோ ஒரு தீவில் எவரோ சாகிறார் என்று கடந்து மறந்து போய்கொண்டிருந்தார்கள். எங்கள் இன சொந்தங்கள் செத்து விழுகிறார்கள் என்ற உணர்வற்று கிடந்தார்கள். அந்த காலச்சூழலில் நாங்கள் உணர்ந்து தெளிந்தோம். நாங்கள் நாடார், செட்டியார், கோனார், பிள்ளை, முதலி இப்படியெல்லாம் பிரிந்திருந்ததனால், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவர் என்று பிரிந்திருந்ததால் தன்னின பகையாலே தாழ்ந்து வீழ்ந்தோம் என்ற நிஜத்தை உணர்ந்து, உண்மையை உணர்ந்து ஒரு துளி அந்த நேரத்தில் எழுந்தோம். நாங்கள் இஸ்லாம் அல்ல, இந்துக்கள் அல்ல, கிறிஸ்தவர் அல்ல, இதெல்லாம் அடையாளங்கள் அல்ல. வழிபாட்டிற்காக நாங்கள் ஏற்றிருக்கிற மதங்கள், மார்க்கங்கள், சாதி, நாடார், செட்டியார், கோனார், தேவர், படையாச்சி, பறையர், தேவேந்திரர், வண்ணார், இது எல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல, இது குடிகள். ஆனால் நாங்கள் யார்? உலகத்தின் எந்த எல்லைக்கு போனாலும் நாங்கள் தமிழர்கள் என்கிற உண்மையை உணர்ந்து தெளிந்தோம். அப்போது இந்த அரசியல்கள், இந்த அதிகாரங்கள் எனக்கானது இல்லை என்ற தெளிவுக்கு வந்தோம். அப்போதுதான் தமிழ் தேசிய மக்களாக திரளத் தொடங்கினோம்.
அன்றுதான் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை பெற்று ஒன்றிணைய தொடங்கினோம். ஒரு பின்னணியும் இல்லை, ஒரே ஒரு பின்னணிதான், பிரபாகரனின் பிள்ளைகள் என்கிற பின்னணிதான். அவரும் இந்த நிலத்திலே பயங்கரவாதி, தீவிரவாதி என்று பழி சுமத்தப்பட்டு தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவன். எப்போதும் என் தலைவன் படம் இருக்கிற பதாகையில் இப்போது இல்லாமல் இருப்ப காரணம், அவர் படத்தை வைத்தால் யாரும் நேரலையில் ஒளிபரப்ப மாட்டார்கள், ஒரு காட்சியை கூட போக மாட்டார்கள். ஏனென்றால் அவர் படத்தை பார்த்தே பயப்படுகிற இவர்கள் அவர் படையை பார்த்து எப்படி பயப்படுவார்கள் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். கருவி ஏந்திய பிரபாகரன் படத்தை நீங்கள் பார்த்தீர்கள், படையை ஆயுதம் ஏந்திய பிரபாகரன் படையை பார்த்த இந்த நாடுகள் அறிவாயுதம் ஏந்தி அவன் பிள்ளைகளின் படையை இப்போதுதான் பார்க்கிறார்கள். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, ஆழ்ந்து கவனிங்கள். எளிய பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு சின்னம் தந்திருந்தார்கள், விவசாயி சின்னம். நாங்கள் விவசாய பெருங்குடி மக்களின் பிள்ளைகள் என்பதால் நேரடியாக என் மக்களிடத்திலே கொண்டு சென்றுவோம். 6 தேர்தல்களை நாங்கள் எதிர்கொண்டோம். 6 தேர்தல்களை எதிர்கொண்டு 7 விழுக்காடு வாக்கை பெற்றோம். 10 விழுக்காடாக வந்திருக்க வேண்டிய வாக்கை திட்டமிட்டு திமுக குறைத்தது. அது எனக்கு கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கு வந்துவிடக்கூடாது என்று திட்டமிட்டு சிதைத்தது. நான் பிஜேபியின் பி டீம் என்று வீட்டுக்கு வீடாக சென்று பரப்பியது. இந்த பொய் பரப்புரையை எண்ணின மக்கள் நம்பினார்கள். இது புது நம்பிக்கை இல்லையே, 60 ஆண்டுகளாக அவர்கள் பேசுகிற பொய்யை நம்பிய தமிழ் சமூகம் அதையும் நம்பியது. இன்னொன்று, எங்கள் அண்ணன் கமலஹாசன் நான் தான் மாற்று என்று குறுக்க ஓடினார். பிறகு எங்கள் ஐயா தினகரன் வந்து குக்கரிலே எங்களை வைத்து வேக வைத்தார். இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு 3 விழுக்காட்டு வாக்கு வந்து 10 விழுக்காடாகி தமிழ் தலைமுறையினர் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வருவதை தடுத்தார்கள். இப்போது அந்த சின்னத்தை என்னிடத்திலிருந்து பறித்தார்கள். காரணம் பயம். சீமான் இந்த இடத்துல பாய்ஞ்சு கொண்டே போறான். 7ஐ 14 ஆக்குவான், 14ஐ 24 ஆக்குவான். தமிழர் நாடும் தமிழர் அதிகாரமும் அவனிடத்திலே வரும். இந்த ஊழல் லஞ்சம் இந்த ஒன்று இருக்காது, தொடச்சு குப்பை தொட்டில் தூக்கி போட்டுருவேன். எங்கள் கனவப்படி 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு கனவை என் தலைவன் கொண்டிருந்தான். அந்த கனவை எங்கள் கைகளுக்கு கடத்தினான். அவன் கோடிகளை கொட்டித் தரவில்லை, உயர்ந்த கொள்கையை எங்களுக்கு தந்தான். அவன் காசை தரவில்லை, சுமந்து நின்ற கனவை எங்களுக்கு கையளித்தான். என் அன்பு மக்களே, எளிய பிள்ளைகள் நாங்கள். எங்களை பார்த்து இந்திய பெருநாட்டின் ஆட்சியாளர்கள் பயந்து விட்டார்கள். என் சின்னத்தை எடுத்து யாரோ அடையாளம் தெரியாதவனுக்கு கொடுத்து அவன் போட்டியிடுகிற இடத்தெல்லாம் அந்த சின்னத்தில் போட்டியிடு. நான் போய் கேட்டபோது அது கொடுக்க முடியாது, ஒருத்தர் கொடுத்தாயிடுச்சு என்று சொன்னார்கள். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், இது தெரியாதா சீமானுக்கு என்று? அப்போ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வில் சைக்கிள் சின்னம் எப்படி ஐயா ஜி.கே. வாசனுக்கு போச்சு? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வில் எப்படி ஐயா டிடிவி தினகரனுக்கு குக்கர் போச்சு? எப்படி போச்சு? எவ்வளவு நேர்மையாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. தன்னாட்சி அதிகாரம் பெற்றது, யார் தலையிடும் இருக்காது. நம்மளை நம்ப வைத்திருக்கிறார்கள். நாம் நம்பிக்கொண்டுதான் இருந்தோம். கடைசியாக என்னாச்சு? இந்த கட்டுத்தொகை போடுறது கூட அவனுக்கு ஆள் இல்லை நிற்கிறதுக்கு, அந்த சின்னத்தை வாங்கினவனுக்கு. அப்போ சீமானை எப்படி வீழ்த்துறது? சுயேட்சா போடு. 40 தொகுதியிலும் 40 அடையாளம் தெரியாத நபர்களை சுயேட்சையாக நிறுத்துகிறார்கள். குழம்பிடுவானான். சீமானின் சின்னம் நினைச்சு சீமானுக்கு ஓட்டு போடுறத நினைச்சு விவசாயில போட்டுறான். அவ்வளவு மங்கின்னி மக்கள் என்று நம்மளை நினைத்தார்கள் என்றால் எப்படி இருக்கு பாரு. நான் அந்த பெருமக்களுக்கு ஒன்று சொல்லுவேன். இந்த பயம் இருக்கு பாருங்க, இந்த சின்னத்தை எடுத்து வச்சு எப்படியாவது சீமான அழித்திறன், அந்த பயம் உங்களுக்கு கடைசி வரை இருக்கணும். ஆனால் உங்களுக்கு நான் மிகுந்த மதிப்பளிக்கிறேன், மிகவும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஏன்? சீமான் அந்த சின்னத்திற்கு போடவில்லை, சீமானுக்கும் அவன் எண்ணத்திற்கும் தான் நாங்கள் வாக்கு செலுத்தினோம் என்பதை இந்த தேர்தலிலே எண்ணரும் மக்கள் நிரூபிப்பார்கள். நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இன்று யோசித்து பாருங்கள். திடீரென்று ஐயா மோடி அவர்கள் தமிழ் மீது பற்று, அளப்பெரிய பற்று. நான் இங்கே பேசுவதையெல்லாம் உலக நாடுகளில் பேசி வருவார். என்ன பேசி வருவார்? உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ்,
அது எங்கள் நாட்டில் இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழில் இருந்து அறியலாம். இதெல்லாம் நான் பேசுனது அவருக்கு யாரை எழுதி கொடுத்து அப்படியே அவர் இந்தியில் பேசுகிறார். ஆனால் அவ்வளவு தொன்மையான மொழிக்கு, அவ்வளவு பெருமை மிக்க மொழிக்கு நீங்கள் கொடுத்த சிறப்பு அங்கீகாரம் என்ன? பாராளுமன்றத்திற்குள் என் தாய்மொழியில் பேசுகிற உரிமை இருக்கா? அங்கீகாரம் இருக்கா? இந்திய ஆட்சி மொழிகளில் தமிழ் இடம் பெற்றிருக்கா? தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது எந்த மாநில மொழியாவது இருக்கா இந்தியை தவிர? இந்தியை தவிர எப்படி இருக்கும்? எவ்வளவு வழியா இருக்கும் பாருங்க. பாராளுமன்றத்தின் வாசலில் இப்ப கட்டியிருக்காருல புதுசா, அந்த கட்டிடத்தின் வாசலில் சமஸ்கிருதம் இருக்கு. இது எந்த மாநில மக்களின் மொழி? இந்தி இருக்கு. சரி, இந்தி பல மாநிலங்களின் தாய்மொழி இருக்கு. இங்கிலீஷ் இருக்கு. சரி இருக்கு. இவ்வளவு புகழ்ந்து பேசுகிறீர்களே, உலகத்தின் மூத்த மொழி தமிழ் என்று. என் தாய்மொழிக்கு ஒரு அங்கீகாரம் ஏன் என் தாய்மொழியில் அங்கே கல்வெட்டில்லை? பதில் இல்லை. திடீரென்று இப்போது எனக்கு தமிழ் தெரியவில்லை, நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று வருந்துகிறேன் என்று சொல்றார். நான் கூட வருந்துகிறேன், எனக்கு குஜராத்தி தெரியவில்லை, நான் ஒரு குஜராத்தியாக பிறக்கவில்லையே என்று வருந்துகிறேன். எப்படி இருக்குது? நாங்கள் உலகத்தில் ஆகச் சிறந்த நடிகரை பெற்றிருக்கிறோம். எங்க அல்லையா நடிகர் திலகத்தை தாண்டி உலகத்தில் இன்னொரு நடிகன் பிறக்கப் போவது இல்லை, பிறந்ததும் இல்லை. அவர் நடிப்பை ரசித்து சுவாசித்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு உங்க நடிப்பெல்லாம் எம்மாத்திரம் ஐயா, எம்மாத்திரம். அதுக்கெல்லாம் ஏமாந்து விடுவோம் என்று நீங்கள் நினைத்தால் இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். திடீரென்று என்ன காந்தி இறந்து விட்டாரா? என் தம்பி கிஷோர் கே சாமி தான் போட்டிருக்கான் சுட்டி செய்தியில். மோடி திடீரென்று கச்சத்தீவை பற்றி பேசுவது என்ன காந்தி இறந்து விட்டாரா என்று கேட்பது போல் இருக்கிறது என்று. அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, ஆழ்ந்து சிந்தியுங்கள். இப்போதான் கனவில் இருந்து விழித்திருக்கிறார்கள். 1974 பொந்தம் போட்டு 76 கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு இப்போதுதான் அவர்கள் எப்படி ஆட்சியை போட்டு தம்பி அண்ணாமலை அவர்கள் எடுத்து கொடுத்தாராம். இவர் இவ்வளவு நாள் எங்கே போய் படுத்தாராம்? பதில் இல்லை. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? இந்த ஆட்சியை போட்டார்ல ஐயா, அதே மாதிரி கச்சத்தீவுக்கு ஒரு ஆட்சியை போட்டு தம்பி அண்ணாமலை எடுத்தர சொல்லுங்க. மேகதாது அணைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்தர சொல்லுங்க. ஈழ படுகொலைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுக்க சொல்லுங்க. அப்படி ஐயா குஜராத் கலவரத்தில் ஒரு ஆட்சியை, மணிப்பூர் கலவரத்துக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்தர சொல்லுங்க. நாங்கள் அவர் சொல்றார், ஐயா இந்த கச்சத்தீவை இப்படி பன்னீர்ஷு காங்கிரஸ் பார்த்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான். கட்டாயமா கொதிப்பான்ல. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கிட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டமே நினைத்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான். எப்படி இருக்கு? நாங்களும் நான் கொதித்து போயிருக்கிறோம். குஜராத் கலவரத்தையும் மணிப்பூர் கலவரத்தையும் நானும் என் தம்பிகளும் ஆட்சியை போட்டு எடுத்து பார்த்தோம். உண்மையிலேயே ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் மகளும் கொதித்து போயிருக்கிறோம். உங்களை துரத்தி துரத்தி இந்த தேர்தலிலே விரட்டுவது என்று. என்ன கொடுமை பாருங்க. இத்தனை காலம் கழித்து இப்போது கச்சத்தீவை பற்றி பேசுகிறார்கள். 10 ஆண்டு காலம் பலமுறை வந்தார். 840 மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறான். அப்போது வராத கச்சத்தீவின் பற்று தாமரை கடற்தாமரை மாநாடு போட்டார்கள். அப்போது வராத பற்று இப்போது வருகிறது. எப்போது? இன்னும் 10 நாளில் தேர்தல் வாக்குப்பதிவு வருகிறது. காரணம் இந்த எளிய மகன்தான். கச்சத்தீவு பரப்புரை தொடங்கிய நாளிலிருந்து தொடர்ச்சியாக கச்சத்தீவை பற்றி பேசுகிறான் சீமான். அது தேர்தலில் ஒரு பெரிய ஒரு பொருளாக பேசப்படுகிறது. அதனால் நாமும் அதை பேசுவோம். என்னைய பிஜேபியின் பி டீம் சொன்ன பெருமக்களே, நல்லா கவனிங்க. என்னோட பி டீம் தான் பிஜேபி என்பதை நீங்கள் நன்கு கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் வேல் வேல் வெற்றிவேல் என்று முருகன் என் முப்பாட்டன் என்று தூக்கினேன். ஏனென்றால் சிவனை பாட 63 நாயன்மார்கள், தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் இருந்தது. என் பாட்டனுக்கு ஒன்றுமில்லை. என்னுடைய தமிழ்துறை பேராசிரியர் தோ பரமசிவம் அவர்களுடைய மாணவன் நான். எனக்கு கற்பித்தது சிவனுக்கு மூத்தவனடா முருகன். சிவன் காலம் வேறு, முருகன் காலம் வேறு என்னை படிப்பித்தார்.
அந்த முருகன் மார்க்கெட் இழந்த நடிகன் போல இருந்தான். திருமுருகாற்றுப்படை நக்கீர பெருமகனார் பாடியதை தவிர வேறு பாக்கள் இல்லை. வந்தான் அருணகிரிநாதன், ஐயோ என் பாட்டன் எவனும் பாடாது அவனை மறந்து போகிறார்கள் என்று பாடினான் திருப்புகழ் பக்தி திருமுத்து திருநகை என்று. அப்போதான் என் பாட்டன் ஆஹா முருகனா தமிழ் இறையா என்று எல்லோரும் தேடினான். மங்கினான் மங்கினான், ஐயப்பனுக்கு திருப்பதிக்கு இருந்த புகழில் இருந்து மங்கினான். எழுந்தேன் அவன் பேரன், வேல் வேல் வெற்றிவேல் முருகன் எனும் முப்பாட்டன் திருமுருக பெருவிழா என்று வேலை தூக்கி கிளம்பினேன். பார்த்தான் பிஜேபி, எதற்கு எப்படி தனி மனிதனாக 7 விழுக்காடு வாக்கை எப்படி தொட்டான்? முருகனை தொட்டான். நீனும் தொடு. வேலுநாச்சியாரை பற்றி பேசுகிறான், நீனும் பேசு. தீரன் சின்னமலை பேசுகிறான், நீனும் பேசு. உண்மையிலே பேரம் பேசுறதுக்கு நீ சோரம் பேசுறதுக்கு வித்தியாசம் இல்லையா? நீ பேசுன மறுபடி பார்த்தான் என்ன பேசுறான், ஈழத்தை பேசுகிறான், நீனும் போய் பேசு. உண்மைக்கும் பொய்க்கும் நிறைய இடைவெளி இருக்குல்ல, எடுவல்ல. கடைசி அப்ப என்ன பண்ணலாம்? என் மண் என் மக்கள் தமிழ் தேசியம்னு பேசுறான். தம்பி அண்ணாமலை என்னுடைய தம்பி, நான் தான் உள்ள அடிச்சு வச்சிருக்கேன் சிலிப்பர் செல்லா. இங்கிருந்து எனக்கு லட்சக்கணக்கான தம்பிகள் வேலை செய்கிறாங்க. உள்ளே இருந்து ஒரே ஒரு தம்பி எனக்காக வேலை செஞ்சு என்னை ஒவ்வொரு விதமையும் உலக புகழ் பெற வைத்துக் கொண்டிருக்கிறான். ஏன்னா ஒரே ரத்தம், 2 பேருக்கு தமிழ் தாய் ரத்தம். அதில் நாங்கள் 2 பேரும் ஒரே தாட்ஸில் பயணிக்கிறோம். அப்படி அங்கே இருந்துக்கிட்டு என் மண் என் மக்கள், இது என்ன அரசியல்? என் மண் என் மக்கள் என் மண் வைத்து கர்நாடகாவில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது, பீகாரில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது, குஜராத்தில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது, தமிழ்நாட்டில் நடந்தால் நான் வைத்த தமிழ் தேசிய அரசியலை குறிக்குது. என் மண் என் மக்கள். இப்போ யாருக்கு வேலை செய்கிறாரு பாருங்க. இப்போ எனக்காக கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி திருப்பி எங்க ஐயா எடப்பாடி திராவிட கொள்கை, அண்ணா திராவிடம், அனைத்து இந்திய அண்ணா எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்கு வேலை செய்கிறாரு பாருங்க. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். அதான் நான் 15 வருஷமா பேசிட்டு இருக்கிற அரசியல், தமிழ் தேச அரசியல். இதுதான் அம்மையார் கனிமொழி. தமிழுக்கும் தமிழருக்கும் யார் உண்மையிலே பாடுபடுகிறாரோ அவருக்கு வாக்கு செலுத்துங்கள். அது எனக்கு தான் தெரியுதா உங்களுக்கு? எல்லா கட்சியிலையும் நான் எனக்கு ஆள் வச்சிருக்கேன். இப்ப தெரியுதா? அதனால ஐயா ஐயா மோடி ஐயா, என் தம்பி எனக்கு வேலை செய்யறாருங்கிறதுல நீங்க கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க. நீங்க கச்சத்தீவை மீட்டுவீங்களோ? நாங்கள் நம்பிடுவோம்ல, நம்பிடுவோம் இல்லையா? எப்படி இந்த 2 கோடி பேருக்கு வேலை நம்பணும், தந்துட்டீங்க. 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் போடுவேன், நம்பணும், போட்டீங்க. இன்னும் செலவழிச்சு முடியல, போட்டீங்க, செலவழிச்சு முடியல. பணம் செல்லாது, ஐயோ கருப்பு பணம் ஒளிந்து விடும், ஊழல் ஒளிந்து விடும், பயங்கரவாதம் ஒளிந்து விடும், நம்பினோம், ஒளிஞ்சிருச்சு. நீங்க என்னைக்கு கருப்பு பணம் செல்லாது தீவிரவாதம் ஒளிமினீங்களோ சரியா 40 நாளில் போட்டு தள்ளிட்டான். புல்வாமா மாவட்டத்தில் ஒளிஞ்ச பாடு இல்லை, 40 பேர் செத்த பாடாயிருச்சு, கதை முடிஞ்சு. அதுக்கப்புறம் 50 நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள், உங்களை சொர்க்கத்தில் கொண்டு வைக்கிறேன் என்று பல என் சொந்தக்காரம்பரம் செத்து அவனா சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய நீங்க வச்ச பாடு இல்லை. கேஷ்லெஸ் எக்கனாமிங்க. எஸ்பிஐ பேங்க்ல ஒரு வங்கியில காசு இல்லை, தலையில கை வச்சு எப்படி படுத்தாரு, அப்பா ஒரு வங்கியில பணம் இல்லை, கேஷ்லெஸ் எக்கனாமி ஓவர். எப்படி இருக்கு? இதான் இவர் இத்தனையும் நம்ப வைத்தீர்கள். விகாஸ் விகாஸ் என்றீர்கள், வளர்ச்சி வளர்ச்சி என்றீர்கள், நம்மிடம் வளரும் நாடு பட்டியலே இந்தியா இல்லை. டெவலப் என்றீங்க, பறக்க ஒரு ஃப்ளைட் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. டெவலப் நீங்க கத்தும் போது நாங்க எந்திரிச்சிருக்கணும். எப்படி? எதுக்குடா இவர் இவ்வளவு அக்கறை கத்துறாரு அப்படின்னு. நல்ல காலம் பிறக்குது குடுகுடுப்பக்காரன் அடிக்கிறது நம்ம போடுற அரிசி மிளகா நம்ம கொடுக்குற காசுக்கு தான் அடிப்பான். அதை கொடுத்து அனுப்பி இருந்திருக்கணும். நம்ம விட்டதை பார்ப்பு வச்சு இவர் என்ன பண்ணிட்டாரு, வளருதுன்னு உண்மையிலே வளருது. அம்பானி குடும்பமோ அதானி குடும்பமோ நாம இப்படியே தெருவெழுதிக்கிறோம். இதான் இவர். இத்தனையும் நம்பி ஏமாந்தது போல கச்சத்தீவை நீங்கள் மீட்பீர்கள் என்று நாங்கள் நம்பிட்டோம். ஐயா உங்களுக்கு தெரியுமா ஐயா, நீங்க ஆட்சியில் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு வழக்கு போட்டார்கள் கச்சத்தீவை மீட்கணும்னு. காங்கிரஸ்
வழக்கு போட்டார்கள். அப்போது காங்கிரஸ் என்ன பதில் மணி தாக்கல் செய்தது? என் அன்பு தம்பி தங்கைகளே, கச்சத்தீவை கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இது காங்கிரஸ். ஐயா மோடி தான் பிரதமர், அம்மையார் ஜெயலலிதா வழக்கு, திருப்பி பதில் மனு. இதே ஐயாவுடைய அரசு எங்க இங்க மதுரை நீதிமன்றத்தில் அவர் ஆட்சி காலங்களில் ஒரு பொதுநலவாதி போட்டது எப்படி தெரியுங்களா? கச்சத்தீவை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை, கொடுத்ததான். சேம் பிளட், ஒரு மாறுதலும் இல்லை. இப்ப திடீர்னு என்ன கச்சத்தீவை காணாமா? என் பங்காளி வடிவேல் சொல்வான்ல, இங்க இருந்த கிணறு காணா, ஐயா கிணறு காணாமாங்கிற மாதிரி கச்சத்தீவை காணாமா. எப்படி? இதனால்தான் சொல்கிறேன் என் உடன் பிறந்தவர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். அத்தனையும் ஏமாற்று வெற்று வார்த்தைகள். வாயிலே தேனே ஊத்தினால் நீங்கள் சாப்பிடலாம், இவர்கள் காதுகளில் ஊத்துவார்கள். கவனமாக இருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இந்திய கட்சிகள் காங்கிரஸ், பாரதிய ஜனதா பார்ட்டி பிட்வீன் சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். நல்லா விவரமா புரிஞ்சுக்கணும். இவர்களுக்குள் எந்த கொள்கை மாற்றம் கிடையாது. இவர்கள் எந்த தேசிய நிலத்திற்கும் உள்நுழைய விடக்கூடாது. நம்ம பாட்டன் தீரன் சின்னமலை, அவன் வரலாற்றை தெரிஞ்சுக்க. இந்த பார், தமிழர்கள் தான் திப்பு சுல்தான் ஹைதர் அலி படையிலே கூலிகளாக இருந்து கப்பம் வசூலிச்சு ஓடுறார்கள். குதிரையிலே ஒருவன் மறைக்கிறான், அடிச்சு பறிக்கிறான். என் நிலத்திலிருந்து எப்படா நீ கப்பத்தை கொண்டு போகலாம் என்று. எல்லாம் கவனிச்சுக்கணும் வரலாறு. நீ படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, அண்ணன் சொல்றதை கேட்டுக்க. எப்படா கொண்டு வரலான்னு அடிச்சு பறிக்கிறாரு. படிச்ச உடனே அவங்க கொடுத்துட்டு, ஐயா அங்க கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது அப்படின்னு, போடா சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில சின்ன மலை பறிச்சுக்கிட்டான்னு சொல்றா, போடா அப்படின்னு. அங்க போனா ஹைதர் அலியும் திப்பும் ஹைதர் அலியும் அப்படியா, என்னது வெறுங்கையோட வந்திருக்கியா? ஐயா அப்படியே அடிச்சு பறிச்சுக்கிட்டாங்கய்யா. யாரு? எத்தனை பேரு? ஐயா ஒரே ஒருத்தன். ஆடி போயிட்டாங்க. ஒருத்தன் இத்தனை பேர் அடிச்சு பறிச்சுட்டானா? ஆமையா. அவனுக்கு என்னடா வயசு இருக்கும்? 19 வயசு. பயந்துட்டாரு. அவரை எதிர்த்து சண்டை போட நினைத்த நமது பாட்டன் வீர பெரும்பாட்டன் சின்னமலை வெள்ளையன் நுழைந்த உடனே முடிவெடுத்தான், டே ஹைதர் அலியின் திப்பு இங்கேதான் இருப்பான், எப்ப வேணாலும் போடலாம் சண்டை, பொது எதிரிடா வெள்ளக்காரன், அவனை அடிக்கணும்டான்னு ஹைதர் படைக்கே போன. எப்படி இருக்கு இது வரலாறு? நீ தீரன் சின்னமலை, நம்ம பாட்டி வேலு நாச்சியார், நம்ம மன்னர்கள், மருதீரவர்கள், நம்ம வீர பெரும்பாட்டர்கள், இவர்களை வரலாறு எழுதும்போது நீ ஹைதர் அலி திப்பு சுல்தான் இல்லாமல் எழுத முடியாது. பாட்டி வேலுநாச்சியாருக்கும் மருதபாண்டியர்களின் வரலாறு எழுதும்போது கோபாலனரைக்க பெருந்தகையையும் நமது ஹைதர் அலி திப்பு சுல்தானையும் கழித்து விட்டு எழுத முடியாது. நமது வீர பெரும்பாட்டியார் கணவனை இழந்து கைக்குழந்தையோடு நாட்டை விட்டு வெளியேறிய போது முதலாக பெற்ற மகளாக அரவணைத்து ஆதரவு கொடுத்திய பெருந்தகை கோபால் நாயக்கர் என்பதை தமிழ் இளம் தலைமுறையில் மறந்துவிடக்கூடாது. வரலாறு இது பதிவு செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் அண்ணன் பதிவு செய்வதை மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஹைதர் அலி திப்பு சுல்தான் படைகட்டு உதவி கேட்கிறார். எங்கிருந்து? கோபால் நாயக்கர் இடத்தில் இருந்து, அரண்மனையில் இருந்தே எழுதுகிறார். படைகட்டு திப்புகிட்ட உதவி. 3 கடிதம் போய் ஆட்டுக்கு பதிலாக வரவில்லை. நேரடியாக 4 வீரர்கள் போகிறார்கள். குதிரையிலே போய் நின்று ஹைதர் அலி கிட்ட நிற்கும் போது, ஹைதர் அலி எங்க வேலு நாச்சியார் வரவில்லையா என்று கேட்கும்போது ஒரு வீரன் முன்னாடி போய் தலைப்பாகை கலட்டி தலைமுடியை விரித்து விடுகிறார். வேலு நாச்சியார் நமது பாட்டி. அந்த நொடியில் இருந்த அன்பு தமிழ் தம்பிகளே, அந்த நொடியில் இருந்த ஹைதர் அலி இடத்துல உறுதியிலே நமது பாட்டி பேசினாள். உறுதியிலே ஒரு மான தமிழ் மரத்தி உறுதியிலே பேசினாள். என்னரும் தாய்மொழி உறுதை ஒரு தமிழ் மகள் இப்படி பேசுகிறாளே என்ற தலைவி, அன்பு மகளே வா என்று அழைத்து கொண்டே போய் அரண்மனையிலே தங்க வைத்து பாதுகாப்பு கொடுத்தான். உங்களால் நம்ப முடிகிறதா? அவன் வேறு மதம், இவள் வேறு, இவள் வழிபாடு வேறு. அரண்மனைக்குள்ளே பாட்டியின் குலதெய்வமான ராஜா ராஜேஸ்வரி கோயிலை கட்டி கும்பிட்டுக்கொள் மகளே என்று சொன்னவன் ஹைதர் அலி. 5000 படை வீரர்களை பாட்டிக்கு அனுப்பும் போது தன் 19 மகன் திப்பு சுல்தானை பீரங்கி படையின் தளபதியாக இருந்து நம் வீர மாதா, நம் ராஜா மாதா வேலுநாச்சியின் படையின் கீழே இருந்து சண்டை செய் மகனே என்று திப்புவை அனுப்பி வைத்தான். அந்த திப்பு விடுதலை போராட்டத்திற்காக வீர போர் புரிந்து மறந்த மறவனை ஹைதராபாத்திலே அவனுடைய நிகழ்வை கொண்டாட விடமாட்டார்கள். கர்நாடகாவிலே அவனுடைய நிகழ்வை கொண்டாட விடமாட்டார்கள் இவர்கள். கர்நாடகாவிலே உங்கள் மகன் நான் வரும்போது என் பாட்டன் இங்க பாருங்க, நல்லா கோபால் நாயக்கருக்கும் ஹைதர் அலி திப்பு சுல்தானுக்கும் அரசு விழாவாக நான் எடுப்பேன்.
இவர்கள் இல்லை என்றால் எம் இனத்தின் வரலாறே இல்லை. இதை பெருமையோடு சொல்லுகிறேன். இவர்கள் மறைப்பார்கள். RSS, பிஜேபி திப்புவை பேசுகிறார், சுப்புவை பேசுகிறார். நீ திப்பு ஹைதர் அலி இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடி இருக்கான். வீரபாண்டிய கட்டபொம்மன் போராடி இருக்காரு. நீ ஒரு போராட்டம் போராடியாதாக RSS, பிஜேபி ஒரே செய்தி, கட்சியை கலைச்சு விட்டு காலையில் நான் பாட்டுக்கு விவசாயம் பார்க்க போறேன் சொல்லு. ஒரு போராட்டம், ஒரே ஒரு போராட்டம். இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவன் பாகிஸ்தான், பங்களாதேஷில். இந்த நாட்டிற்கு ஒரு போராட்டம் போராடாதவன் பாரதிய ஜனதாவில் பாராளுமன்றத்துக்குள். கவனத்தில் வச்சு வாக்கு செலுத்து. தேசப்பற்றை உனக்கு போதிப்பான். செக்கெழுத்தவன் பேரனுக்கு, தூக்கிலே தொங்கிய வீரன் தீரன் பேரனுக்கு நமக்கு போதிப்பான். வெள்ளக்கார ராணி வரும்போது RSS இருக்கிற அரடவசர் சட்டையை போட்டுக்கிட்டு குச்சியை வச்சு ராணுவ மரியாதை கூட அணிவகுப்பு மரியாதை கொடுத்தவர்கள் இவர்கள். மறந்து விடாதே. வரலாற்றை நீ மறந்தால் இறந்து கிடக்கிற பிணமாய் போவாய். எச்சரிச்சுக. இவங்களை நம்பாத. இந்த கூட்டத்திற்கு துணை நிற்கிற கூட்டம் தான் இந்த திருட்டு திராவிட கூட்டம் என்பதை நீ நம்பாத. நீ நினைக்கலாம் நீ உன் பாட்டன் தீரன் மாதிரி போய் திப்பு படையில் சேர்ந்தவன் சண்டை போட்ட மாதிரி நீனும் பொது எதிரி அடிக்க திமுக அதிமுகவோட போலாம். ஐயோ, இதுக்கு வெள்ளக்காரனையே நீ நம்பிடலாம். இவனை நம்பாத. அவன் 100 விழுக்காடு இந்து, இவன் 90 விழுக்காடு இந்து. சொன்னவர் ஸ்டாலின் தான். எங்க கட்சியில் 90 விழுக்காடு இந்து. அப்ப முன்னாடி நிற்கிறவன்லாம் இந்துவா இஸ்லாமியனா கிறிஸ்தவனான்னு பார்த்தா கட்சியில் சேர்க்கிற. நீ சிறுபான்மை மக்களின் காவலர். எத்தனை கிறிஸ்தவருக்கு எத்தனை இஸ்லாமியருக்கு 21 இடத்துல சீட்டு? ஒரு தடவை எடுத்து காட்டு, கண்ணுக்கு முன்னாடி நீட்டு. நோ ராஜா, எப்படி? ஆனாலும் நமக்கு மான ரோசம்லாம் ரத்தம். நீ உப்பு போட்டு சோறுதுன்னு நீ ரைஸ் திங்கிற. பிரச்சனை அங்கதான். நீ தண்ணி குடிக்க மாட்டேங்கிற, வாட்டர் குடிக்கிற. பிரச்சனை இங்க. அதனால என்ன ஆயிடுச்சு? சூடு, சொரணை, மானம், மரியாதை, வெக்கம், கோபம் எல்லாம் செத்து போச்சு. 13 தலைமுறைக்கு ஒரு முறை தண்ணி குடிப்பா. 13 தலைமுறைக்கு ஒரு முறை மரபணு மாறிவிடுங்கிறான். உனக்கு மாறிடுச்சு. இப்ப வந்து என்ன பண்றோம்? புதுப்பிக்கிறோம். டேய், நீ யார் தெரியுமாடா? சின்னமலை பேரண்டா, டேய் புலித்தேவன் பேரண்டா, டேய் மருதுபாண்டி பேரண்டா, டேய் வேல்நாச்ச பேரண்டா, டேய் அழகுமுத்துக்குன் பேரண்டா, டேய் சுந்தரலிங்கம் பேரண்டா. அப்பா டயர்டாயிருது. சொல்லி பண்டாரவண்ணி யார் தெரியுமாடா? பெரும்புடுகு முத்தரையர் யார் தெரியுமாடா? ஐய, இந்த கத்தை 15 வருஷம் கத்தின கத்தை. சத்தியமாக சொல்றேன், சுடுகாட்டில் இருந்து கத்திருந்தா கூட 10 பிணம் என் மேல பாவம் பார்த்து எந்திரிச்சு வந்திருக்கும். ஆனா இந்த இனத்தை எழுப்புறதுக்கு நான் படுற பாடு இருக்க. அப்பா ஐயோ, ரொம்ப போராடி கிழிக்கிறான். இந்திய முகம் ரொம்ப போராடி ஓடுறான். இழுத்தா திராவிட முகம், அதை கிழிச்சு விட்டா. ரொம்ப போராடி கிழிச்சா மதம், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம். ஐயோ அப்படின்னு மறுபடி கிழிச்சா. நான் கள்ளர், நான் தேவர், நான் செட்டியார், நான் கோனார், நான் நாடார். எங்கேயா போனார்? உன் இனஞ்சாகும் போது எங்கேயா போனார் தெரியாது. அவனுக்கு எது சத்தாலும் பரவாயில்லைங்க. மொழி சத்தாலும், இனம் சத்தாலும், நிலம் வளம் களவனாலும் தன் சாதி சத்திரக்கூடாது, மதம் சத்திரக்கூடாதுங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழை ஒரு தடவை படிச்சுப்பார், சும்மா படிச்சுப்பார். புராண புதூர் மெடிக்கல்ஸ் தமிழ் எழுதியிருக்கு, ஆனால் உச்சரிப்பு ஆங்கிலம். அங்கே அவர் கண்ணா ஆயில் ஸ்டோர். இங்கிட்டு பாரு, திரும்பு இங்கிட்டு பாரு தம்பி, இங்கிட்டு பாரு தம்பி. நெல்லை அண்ணாமலை, அது என்ன விலாஸ் சமஸ்கிருதம். கீழே அது வெஜிடேரியன் ஏதோ ஒன்று போட்டிருக்கு. வெஜிடேரியன் எல்லாமே தமிழில் தான் எழுதியிருக்கு, ஆனால் உச்சரிப்பு ஆங்கிலம். இதுதான் தம்பி தமிங்கிலம், தங்கிலீஷு. நீ புது மொழியை உருவாக்கி விட்டாய். இதிலிருந்து உயிர்ப்பிக்க ஒரே வழி, எனக்கு ஒரே ஒரு வாக்கு செலுத்து, எல்லாத்தையும் சரி பண்ண. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனேய பாவாணர். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற. எவ்வாறு? எதுக்கும் துணிந்தால் தமிழ் மீளும், எல்லாவற்றுக்கும் துணிந்தால் தமிழ் ஆளும். இதை நீ கவனத்தில் வச்சுக்கிட்டு சொல்லு. தமிழ் வாழணுமா? ஒரு தமிழன் ஆளணும். அது தமிழ்னா என்னன்னு தெரிஞ்ச தமிழன் ஆளணும். அது ரொம்ப முக்கியம் இல்ல. முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தன்னன் பாண்டியன் துமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலக இழந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திசை நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். தெரிஞ்சு வேண்டும்ல.
தெரியணும்ல. நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். எப்படி வரான் பாரு. வென்று முடிப்பான் வெட்டி வருவான் திராவிட காலை என்று பாடிய புரட்சி பாவலன் ஒரு நாள் உணர்ந்து தெளிகிறான். என்னையை போல என் முன்னவர்கள் எல்லாம் திராவிடம் திராவிடம் நம்பி ஏமாந்து செத்தது போல ஒரு நாள் தெளிகிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? நறுக்குவோம் பகையின் வேறுன்ட்டான். இது வெள்ளைக்காரன் காலத்தில் பாடியிருந்தா வெள்ளைக்காரனை, திராவிட ஆட்சி காலத்தில் பாடினானா இவனை. நறுமலர் சோலையில் நரிபுக விட மாட்டோம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கிலே முளைத்திட்ட இந்த ஆட்சி அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம். சிங்கத்தின் குகைக்கில் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசம். அந்த போர் முரசுதான் இப்போது நாம் அறிவித்து களத்தின்பது. இந்திய கட்சிகள் இந்த நிலத்தில் வரவே கூடாது, பொது எதிரிடா நமக்கு. திராவிடம் பங்காளி, எப்ப வேணாலும் சண்டை போடலாம். இவன் பரம்பரை பகவன், பல நூறாண்டு கால பகைவன். இவனை நுழைய விடக்கூடாது. நுழைச்சா இந்திம்பா சமஸ்கிருதம்பா. இந்தி மகன்கிட்ட இந்தி அங்கிட்டு ஓரமாக இருக்குந்தின்னு போவேன். நீட்டு வேற எங்கேயாவது, நீட்டு வேற எங்கேயாவது காட்டு. நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ உனக்கு அரசியல் தெரியும் தானே? நல்லா நீ சொல்ல. பாரதிய ஜனதா இந்தியம் பேசும், தேசிய ஒருமைப்பாடு பேசும், பாரத மாதாக்கு ஜே. சரிதான், நானும் தான் போடுறேன். நீ பாரத மாதா, நான் பாரத நாடு, பைந்தமிழர் நாடு வாழ்க நானும் சொல்றேன். ஏன் நாடு? இப்போ காங்கிரஸ் இந்திய ஒற்றுமை, தேசிய ஒருமைப்பாடு, இறையாண்மை, நாங்கள் தான் போராடி சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தோம். சரா விடுறா. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றியா, நேரு வீட்டுக்கு சுதந்திரம் பெற்றியான்னு கேள்வி இருக்குல்ல. இப்ப என்னன்னு கேள்வி. கர்நாடகாப்பா, கர்நாடகாப்பா, இங்க வாப்பா. கர்நாடகாவில் காங்கிரஸ் பாரதிய ஜனதா, காங்கிரஸ் பாரதிய ஜனதா மாறி மாறி ஆளுதுப்பா. கர்நாடகா வரும்போது காங்கிரஸ் இந்திய கட்சியா கர்நாடக மாநில கட்சியா? நீ சொல்லு. தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொன்ன நீ இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு எங்கே வைத்தாய்? தமிழர்களுக்கு உரிய நதிநீட்டை பங்கிட்டு கொடுத்தால் இந்திய தேசியம் இருக்கும். தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாத அந்த ஒரு நொடி வார்த்தையிலே இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறக்கும். இதாண்டா தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்னன்னு கேட்டா இதாண்டா. இந்திய கடலுக்குள்ள செத்து விழுந்த மீனவன் இந்திய மீனவன் என்று நீ சொன்னால் என் உள்ளத்தில் இந்திய தேசிய பற்று இருக்கும். தமிழ் மீனவன் செத்தான் என்று நீ என்றைக்கு செய்தி பதிவு பண்ணியோ அன்னைக்கு இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறந்து விட்டது. இதான் தமிழ் தேசியம். நீ இந்த பம்மாத்து பூச்சாண்டி ஆட்டம் வேற எங்கேயாவது வை. நிக்கிறவன் யார் தெரியுமில்ல? எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா இவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் அல்ல. நான் செத்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் என்று நின்ற வீர மறவன் பிரபாகரனின் பிள்ளை நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் என்று நின்ற மானத்தமிழ் மறவனின் மகன் நான். நீ எனக்கு இந்த பூச்சாண்டில் லட்சம் துப்பாக்கி கடந்து ஊடறுத்து போய் ஒரு துளி உயிர் பயம் இல்லாமல் என் தலைவனை சந்தித்து விட்டு வந்தவன் போர்க்களத்திலே. என்ன நீ மரண இனிமே எனக்கு புதுசா வரப்போகுது நினைச்சே நீ? இதுல அதான் இந்திய கட்சியா தேசிய ஒருமைப்பாடு உங்களை எல்லாம் உள்ள விட்டா என்ன ஆகும்? எனக்கு இதுல ஒரு தம்பி ஒருத்தர் வந்திருக்கு. அப்படி உதயநிதி என் அன்பு தம்பி, அருமை இளவல், திராவிட இளஞ்சூரியன், சூரியன்ல இளஞ்சூரியன், சூரியன்ல சின்ன சூரியன், குட்டி சூரியன். அப்படி வயிற்றிலே வச்சு வளர்ப்பாங்க. கருணாநிதி ஐயா இருக்கார்ல, ஸ்டாலின் ரொம்ப நாள் கங்கார் மாதிரியே வளர்த்து வந்து 65 வயசுல தான் இளைஞரணியிலிருந்து வெளியில வர்றாரு. இவரை 45 வயசு வரைக்கும் வளர்த்து அப்புறம் இளைஞரணியில் கொண்டாந்து சேர்க்குறாங்க. இப்போ ஸ்டாலின் வயிற்றுக்குள்ள ஒரு கங்காரு குட்டி, அதான் நம்ம தம்பி. அப்படியே வச்சு பட்டம் சூட்டி உட்கார வச்சிருவாங்க.
29 வருஷம்தான் ஆண்டுகள் தான் என் அருமை பெரும்பாட்டன் அருண்மொழியும் அவன் மகன் அரசேந்திரன் ஆண்டிருக்கான். நீங்கள் எத்தனை ஆண்டுகள் என்ன உங்கள் அப்பம்ட்டு சொத்து தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்கு உங்களுக்கு? தகர்த்தெறிகிறேன் பாரு, நீ தகர்த்தெறிகிறேன் பாரு. அதே வசனம், நாங்கள் வந்தால் சுங்கச்சாடியை தூக்கி போடுவோம், நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிச்சு போடுவோம், நாங்கள் வந்தால் தாலிக்கு தான் கொடுப்போம், நாங்கள் வந்தால் கூட்டுற கொண்டு ரத்து பண்ணி போடுவோம், நாங்கள் வந்தால் இதை பண்ணி போடுவோம். சேம் ட்ராமா, சேம் பிளே, ப்ளீஸ் சேஞ்ச் இட், தட் இஸ் ஓல்டு. இன்னும் ரொம்ப அவங்க தாத்தா காலத்துலேருந்து ஒரே திரைக்கதை வசனம்ங்க. அவங்க தாத்தா பெரிய நாடக ஆசிரியர், ஆனால் அதே நாடகத்தை 60 வருஷமாக போட்டுக்கிட்டு தான். ரொம்ப பழசாக இருக்கு, கொஞ்சம் மாற்றி போடுங்க, ஒரு வசனத்தையாவது மாற்றுங்க. ஆக அந்த வகையிலே இது எதற்காக குறிப்பிடு என்றால், ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த இடத்துல இந்த செய்தி எதற்காக நான் பதிவு செய்ய விரும்ப, எதையாவது ஒன்று பதிவு செய்யுங்க ப்ளீஸ். அதாவது தங்கை செல்லுது பேப்பர் வேணுமில்ல அப்படின்னு. தம்பி நீ என்ன வேணாலும் செய் தம்பி. இந்த மருதநாயகமணியம் பாட்டு இருக்கான் பாரு, அவன் ஒரு வீரன், பெரும் துரோகி. இந்த கூலிக்கு சண்டை போடாம பாரு, நல்ல வீரமாக இருக்கும் பாரு. அந்த மாதிரி வெள்ளைக்காரங்காலத்தில் கூலிக்கு சண்டை போட்டவன் ஒரு தெரியுமா தெரியாதா? பெரிய வீரன், என் ஊரில் பனையூரில் பிறந்தவன் தான். அந்த வீரத்தை வெள்ளைக்காரனுக்கு வித்தவன். நம்ம என்ன சொல்லுவான், டே மச்சான் ஒரு பிரச்சனைடா, 4 பேரில் கூட்டி வாடாண்ணா. ஓகே மச்சான், என்ன மச்சான், நல்லா பிரியாணிடா, குவாட்டர்டா, காசுடா. இதுதான் சோழியை முடிச்சோன்னா 1 லட்ச ரூபா கொடுக்குறடாடி. இப்படி போய் கூலிக்கு சண்டை போட்ட பையன். இந்த காலத்தில் இதான், அந்த காலத்தில் அவர் யார்? பிரிட்டிஷ் கூப்பிட்றானா, போ யாரை போ புலித்தோனோட போய் சண்டை விடு, இவன் தான். அப்புறம் நம்ம பாட்டு அழகுமுத்துக்கோணும், இவனோட தான். அப்போ நம்ம பாட்டு என்ன தோகடிச்சு விட்டாங்க துரோகத்தில். அழகுமுத்துக்கோனே கையில் விலங்கு போட்டு நிறுத்தி விட்டாங்க. இப்படி இவன் இந்த முன்னாடி நிற்கிறான், அவன் யார்? நம்ம பையன் தான். நம்ம பையன் எங்கள் ஐயா சிவாஜி சொல்லுவார்ல, அது மாதிரி நம்ம பையன் தான் மருதநாயகன், நம்ம பையன் தான். அவன் நின்றுக்கிட்டு சிரிக்கிறான், கொக்கரிக்கிறான். எப்படி உன்னை துரோகத்தால் வீழ்த்தினேன் பாரு அப்படின்னு. நம்மால் டே செத்து விழுந்தாலும் வரலாறு எங்களை வீர மறவர்கள் என்று பதிவு செய்யும்டா. நீ வென்று நின்றாலும் வரலாற்றில் நீ துரோகி என்று தான்டா பதிவு செய்யப்படுவாய் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் பிரான்ஸில் வெள்ளைக்காரன் கொல்ல போகிறான். இவனை விட்டு வைக்க கூடாது, மருதநாயகத்தை கொண்டு வரணும்னானு அவன் திரும்பிட்டான். அவர் மேலே திரும்ப இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பிரான்ஸுக்கிட்ட படை உதவி கேட்குறாரு. வரும்னு காத்திருந்தாரு, வரலை. இஸ்லாமிய அதுக்குள்ளே மாறிட்டாரு. என்னென்னமோ பண்ணி பார்த்தார முடியல, தூக்கில் போட்டாங்க. அவரை சாகலைங்க. எவ்வளோ பெரியவர் தான் இருப்பா. தூக்கு கயிற்றுல தொங்கி சாகலை, கயிறு இருந்து விழுந்துட்டான். இப்போ என்னடா பண்ணலாம்னு வெட்டுறாங்க. அப்போ கூட அவனுக்கு பயம்ங்க. கையை தனியா, இந்த கையை தனியா, இந்த காலை தனியா, இந்த காலை தனியா, கழுத்தை தனியா, துண்டமாக வெட்டி கொண்டாங்க. பார்த்தியா? அப்படிப்பட்ட வீரங்க இருந்த நிலத்தில் இனத்தில் நீ வந்திருக்க. சோரம் போயிடாத, நல்லா இருப்ப. எச்சரிச்சுக்க, பிழைச்சிக்க. இந்த அண்ணனை விட்டா உனக்கு நாதி கிடையாது, எனக்கும் உங்களை விட்டா நாதி கிடையாது. உன் மொழி வாழணும், உன் இனம் வாழணும். இந்த மண்ணின் மக்கள் எல்லாம் வறுமையின்றி செழுமையாக வாழணும். எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் மருத்துவம், கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பு, தூய குடிநீர், தடையற்ற மின்சாரம், பயணிக்க சரியான பாதை, பாதுகாப்பான சுற்றுச்சூழல், சுவாசிக்க நல்ல காற்று, வருங்கால பிள்ளைகளின் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு எல்லாம் உனக்கு வரணும்னா இந்த மகனை நீ கெட்டியா பிடிச்சுக்க. என் தங்கச்சிக்கு ஒரு ஓட்டை போட்டு இந்திய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி. இங்கே பாரு, பல பேர் வாழ்க்கையை நான் கெடுத்திருக்கேன். நீ நல்லா வாழணும்னு அவளை வேலையை விட்டு வர சொல்லியிருக்கேன். படிச்சுக்கிற 2 டாக்டரை படிக்கிறத விட்டு வாங்கடான்னு இருக்கேன். பல பேர் வேலையை விட்டு வந்து என் கூட நிற்கிறான். ஏன்? தான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதுங்கிற எங்கள் தலைவன் தத்துவத்தை ஏற்று நீ எங்களை மொத்தமாக சேர்த்து வீழ்த்தி இது பண்ணிடாத. அண்ணன் கூட்டிகிட்டு போய் நம்ம பொழப்புக்கு எடுத்து பிடிச்சின்னு சொல்ல வச்சிடாத. நான் என் பிள்ளைகளை வென்று பாராளுமன்றத்துக்கு அனுப்பினேன் என்ற பெருமையை எனக்கு தரணும். ஆக பெரும் ஆளுமைகளை தேடி தேடி பொறுக்கி இங்கே நிறுத்தியிருக்கேன். ஏன்? நான் பொறுக்கு விதை மரபினன். சேவலையும் சண்டை போட என் முன்னோர்கள் வைத்தது வேடிக்கை பார்க்கல் அல்ல என் உடன் பிறந்தவனே. கிடாயும் மோத விட்டு கிடா சண்டை போட்டது வேடிக்கை பார்க்க அல்ல என் உடன் பிறந்தவனே. சல்லிக்கட்டு காளையை, அப்படி அடக்க முடியாத காளையை எதற்கு எடுத்துனா தமிழன் மரபு. இந்த வார் தோத்து போன சேவல் அடுத்த நொடி அடுப்பிலை கரியாகும்.
வென்ற சேவல் இனப்பெருக்கத்துக்கு வைத்திருப்பான். தோற்று போன கிடாய் கரியாயி மீதி கறி உப்பு கண்டமாகும். வென்ற கிடாய் இனப்பெருக்கத்துக்கு இருக்கும். ஜல்லிக்கட்டு காலையில் அடக்க முடியாத காலை எதுவோ அதுவே அடுத்த தலைமுறைக்கு இனப்பெருக்கத்துக்கு இருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது? ஆட்டிலும் கோழியிலும் மாட்டிலும் கூட அடுத்த தலைமுறைக்கு வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்தவன் நான் என்பதை நீ நினைவில் வச்சுக்கணும். அப்புறம் ஆட்டு மாட்டு கோழியிலேயே வீரம் பார்த்தவனா என்னில் எப்படி இருப்பேன்? சோரம் போவனா? நிமிந்துரு, இந்த வாட்டி நிமிந்துரு. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிற்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம். இந்த நிலம் மாற யாரார்க்க ஓட்டம் போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். யாரார்க்க ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏலசனம் பரிதவிக்கு நிக்கலாச்சு, பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண